ஆண்டவர்கிட்ட சில நேரத்தில், அதாவது ஒரு நெருக்கம் வரும்போது போய் ஜெபம் பண்ண உட்காந்தாலே நமக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கும். டேய், நீ வேற வழி இல்லாமல் தானடா வந்திருக்கிற. அவன் நெருக்கம் வரும்போது அப்படி போராட்டம், அப்படி அதாவது மனிதர்களுடைய சத்தங்களால் நம்ம சோர்ந்து போகும்போது பைபிள் எடுப்போம் தெரியுமா? அப்போ டேய், அப்போ உனக்கு வேற வழி இல்லாமல் பைபிள் எடுக்கிறல்ல, வேற வழி இல்லாமல். பிரியமானவர்களே, அப்படி அல்ல. அவருக்கு தெரியும் இந்த பாதையில கர்த்தர் நியமித்து நடத்துகிறார் என்றார். ஆமென். நம்மை அறிந்திருக்கிறார். நம்முடைய எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால வாலிபர்கள் இருக்கிறீங்க நிறைய, எல்லாருக்கும் சொல்றேன், நீங்களா ஒன்றை தெரிந்தெடுத்து போய் இருக்க முடியாம உங்க வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. கர்த்தர் உன்னை அக்கினி நின்று தப்பு வைத்தவர். உனக்கு எந்த பாதையை காண்பிக்கிறாரோ அதை நோக்கி பயணி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மேன்மையாய் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.